இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். குஜராத்தின் தாகோடில் மின்சார ரயில் என்ஜின் தயாரிக்கும் ஆலையை திறந்து வைத்த பின்னர் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது இன்று தொடங்கி வைத்த திட்டங்கள் ரயில்வே உட்கட்டமைப்பை ஊக்குவித்து போக்குவரத்து தொடர்பை எளிதாக்கும் என்று தெரிவித்தார். இதனால் இந்த மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சி முடுக்கிவிடப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பூமி பூஜை செய்தார். இந்த நிகழ்வில் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 11 புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த கல்லூரிகள் 5 பாடப்பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டு கூடுதலாக ஊர்ப்புறங்களைச் சேர்ந்த பின்தங்கிய 3050 மாணவ மாணவிகள் பயனடைவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பேரின் பதவிக்காலம் வருகிற ஜூலை 24ஆம் நாளுடன் நிறைவடைகிறது. இதனால் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் நாள் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 9ஆம் நாள் தொடங்கவுள்ளது. வேட்புமனு பரிசீலனை ஜூன் 10ஆம் நாள் நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஜூன் 12 கடைசி நாளாகும். தேவைப்பட்டால் ஜூன் 19ஆம் நாள் தேர்தல் நடத்தி அன்றே வாக்குகளை எண்ணி முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை கால்வாய்களில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை அதிகாரிகளும் விவசாயிகளும் கால்வாய்கள் தண்ணீர் திறந்துவிட்டு மலர்தூவி வரவேற்றனர். 2 கால்வாய்கள் மூலம் மொத்தம் 24,000 ஏக்கர் நிலங்கள் பாசனப்படும். விதைப்பு காலத்தில் திறக்க வேண்டிய தண்ணீரை தாமதமாக திறந்துள்ளதால் விளைச்சல் பாதிக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை அதிகரித்து விட்டதாகவும் நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இதற்கு முன் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காத தமிழக முதலமைச்சர் தேர்தலுக்கு முன் நடைபெறும் கடைசி நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமரை சந்திக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று வினவினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சினை இல்லை என்றும் முதலமைச்சரின் வீட்டு மக்களுக்கு தான் பிரச்சினை என்றும் கஸ்தூரி தெரிவித்தார். இடைத்தேர்தலில் கூட போட்டியிடாமல் நேரடியாக முதலமைச்சராக வேண்டும் என்று விஜய் முடிவெடுத்துள்ள நிலையில் வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்பது நடக்காத காரியம் என்றும் கஸ்தூரி தெரிவித்தார். கோவை தொண்டாமுத்தூரில் வீட்டின் கூரையை இடித்துக் கொண்டு யானை வெளியே வருவதனை பார்த்து அங்குள்ள ஒருவர் கதறிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டாமுத்தூர் அருகே நல்லூர் பகுதியில் குஞ்சமால் என்கிற மூதாட்டி வீட்டின் கூரையை யானை தீர்த்து எறிந்தது. அப்போது அதனை பார்த்து அங்குள்ள ஒருவர் தனது தொலைபேசியில் அதனை படம் பிடித்துள்ளார். அப்பகுதியில் சுற்றுக்காவலில் இருந்த வனத்துறையினர் யானையை காட்டுக்கு விட்டுள்ளனர். காரைக்கால் கடற்கரையில் பள்ளி மாணவர்கள் நடன நிகழ்ச்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் மக்கள் குடும்பத்தோடு சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களிலிருந்து ஆந்திர, கர்நாடக மாநிலங்களிலிருந்து திருநள்ளாறு கோவிலுக்கு பக்தர்கள் வந்திருந்தனர். இவர்கள் ஞாயிறு மாலையில் காரைக்காலில் இருந்தனர். அப்போது தனியார் நடன பயிற்சி மையம் சார்பில் பள்ளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர். கொடைக்கானலில் சாரல் மலையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டுகளித்தனர். கொடைக்கானல் குரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஞாயிறன்று மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் மட்டுமில்லாமல் உள்ளூர் மக்களும் கொடைக்கானல் குரையன் பூங்காவில் குவிந்தனர். இதமான சாரல் மலையில் நனைந்து கொண்டே குடும்பத்துடன் மலர் கண்காட்சியை கண்டு களித்தனர். கோவையில் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் நேச்சுரோபதி நிறுவனத்தில் அக்குபஞ்சர், யோகா, கிளினிக் துறை சார்ந்த பட்டய படிப்பு நிறைவு செய்தவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோவை முக்குளிப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் மையத்தில் நிறுவனர் கோமதி, தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஹாஜி முகமது, ரவி, ஸ்ரீ வாரகி மந்திராலயம் அறக்கட்டளை மணிகண்ட சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சமுதாய நல்லிணக்க பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் திருலோக சங்கர், ஆத்மா அறக்கட்டளை செயலாளர் பாலசுப்ரமணியம், சிஎஸ்ஐ ஆலய தலைவர் ராஜேந்திரகுமார், பேராசிரியர்கள் ரகுபதி, பிரீதி ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
பாகிஸ்தானுடன் போரில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பழனியில் 400 அடி நீள தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. சுபாஷ் சந்திரபோஸ் சிலை முன் பாஜக மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமையில் தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு நிறைவடைந்தது. காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏந்தியபடி வெற்றி முழக்கமிட்டனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் வன்னியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் காடுவெட்டி குருவி நினைவு நாளில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மெழுகுதிரி விளக்கேற்று வீர வணக்கம் செலுத்தினர். காடுவெட்டி குருவின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பெரியகுளம் வள்ளுவர் சிலை அருகில் உள்ள உருவப்படத்திற்கு பாமக நகர செயலாளர் முத்தையா தலைமையில் மாலை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பெரியகுளம் நகர்மன்ற உறுப்பினர் குமரன் மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவி நினைவேற்றல் நடைபெற்றது. வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மச்சேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக நகர செயலாளர் வரதன், மணி ராமஜெயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். குரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி நினைவேற்றினர். பின்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் பாமகவினரும் வன்னியர் சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். பழனியில் அனைவரும் மரம் வளர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமைச்சர் சக்கரபாணி மரக்கன்றுகளை வழங்கினார். பழனியில் தொப்பம்பட்டி ஒன்றிய திமுக செயலாளர் பொன்ராஜ் தொடங்கிய துணிக்கடையை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். சின்னத்திரை நடிகர்கள் சுஜிதா, யமுனா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். சிறப்பு விழாவிற்கு வந்த அனைவருக்கும் அமைச்சர் சக்கரபாணி மாதுளை, மருது, சப்போட்டா, பூயா ஆகிய மரக்கன்றுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் சுப்பிரமணி, சாமிநாதன், மாவட்ட துணை செயலாளர் ராஜாமணி, கிருஷ்ணன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். நாராயணகுரு பிறந்த நாளுக்கு தமிழ்நாட்டில் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று கோவையில் நடைபெற்ற நாராயணகுரு தமிழக பேரவையின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கோவை கேரள கிளப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கௌரவ ஆலோசகர்கள் சாகப்பன், அஜித்குமார், தலைவர் செந்தாமரை, நிறுவனர் சேரன் விஸ்வநாதன், சேர்மன் டாக்டர் ரவீந்திரன், பொதுச் செயலாளர் சதீஷ், பொருளாதார பைங்கிலி, சாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் நாராயணகுருவுக்கு மணிமண்டபம் கூடுதல், நாராயணனுக்கு வாழ்க்கை வரலாற்று, பள்ளி பாடத்தில் சேர்த்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. பழனியை சேர்ந்த சிறுவன் பன்னாட்டு அளவிலான வாழ்வீச்சு, வேல்கம்பு, கம்பு சண்டை போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பழனியை சேர்ந்த 8 வயது சிறுவன் ரவீன் சக்கரவர்த்தி 4 ஆண்டுகளாக சிலம்பம், வாழ்வீச்சு, வேல்கம்பு உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை கற்று வருகிறார். நேபாளத்தில் நடைபெற்ற பன்னாட்டு தற்காப்பு கலை போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட அவர் 3 தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். இதற்காக சிறுவன் கவின் சக்கரவர்த்தியை பயிற்சியாளரும், பெற்றோரும், நண்பர்களும் பாராட்டி வருகின்றனர். உலக யோகா நாளையொட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளில் இந்தி மொழி மட்டும் இடம்பெற்றிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவர்கள் மாநில அரசை கண்டித்து முழக்கமிட்டதுடன் இந்தி மொழிக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் அடையாற்றின் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காயிதே முல்லத் நகர், சாலை நகர் பகுதிகளில் வீடுகளை இழந்து தவிக்கும் மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இதையொட்டி இப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நகர்மன்றத்தின் அவசர கூட்டம் நடைபெற்றது. இதில் பழுதடைந்த மின் விளக்குகளை சீர் செய்ய வேண்டும், நகராட்சி பகுதிக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி நகர்மன்ற உறுப்பினர்கள் பேசினர். இதில் நகராட்சி ஆணையாளர் மங்கையரசு, நகராட்சி துணைத் தலைவர் பூந்தொழி உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே மரத்தில் கூடு கட்டி இருந்த நச்சு வண்டுகளை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையினர் தீயிட்டு அளித்தனர். இதேபோல் கொளப்பாடு, மாங்குடித்துறை மற்றும் நெல்லடி மதகு பகுதிகளிலும் கூடு கட்டியிருந்த நச்சு வண்டுகள் அழைக்கப்பட்டன. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் சற்று நின்று நிறுத்தியுள்ளனர். தஞ்சாவூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மூவண்ண கொடி பேரணி நடைபெற்றது. பேரணியை பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தொடங்கி வைத்தார். அப்போது அவர் தமிழக முதலமைச்சர் நிதி ஆயுள் கூட்டத்தில் கலந்து கொண்டது குறித்து விமர்சித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து உதயநிதி ரொம்ப ஆடக்கூடாது என பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில்
முன்னாள் மாணவர்கள் பங்களிப்பை கொண்டு திறன்மிகு வகுப்பறைகள் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஐஐடி மெட்ராஸ் திட்ட தலைவர் ஹரிகிருஷ்ணனுடன் முன்னாள் மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு திறன்மிகு வகுப்பறைகளை திறந்து வைத்தனர். பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கல்லூரிகள் 1995ஆம் ஆண்டு முதல் 1999ஆம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் முன்னாள் மாணவ மாணவிகள் சார்பாக ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அனைவரும் இணைந்து குழுவாக படம் பிடித்துக் கொண்டனர். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. நகர தலைவர் அருள்ஜோதி தலைமையில் நடைபெற்ற பேரணியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட தலைவர் மணிகண்டன், மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பொதுநல அறக்கட்டளையின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, காணொலி அறக்கட்டளை தொடக்க விழா ஆகியன நடைபெற்றன. அறக்கட்டளை நிறுவனர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொலைத்திருத்த தடுப்பு பிரிவு காவல்துறை தலைவர் சிவகுமார் கலந்து கொண்டு காணொலி அறக்கட்டளையை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த தோக்குவாடியில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இறுதிப் போட்டியில் செங்கம் குஞ்சலம் அணியும் தோக்குவாடி அணியும் மோதினர். இதில் சிறப்பாக விளையாடிய குஞ்சலம் அணியினர் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றனர். தோக்குவாடி அணிக்கு 2வது பரிசு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை ஒட்டி கோவிலில் பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் ஸ்ரீ சக்கர ராஜராஜேஸ்வரி பீடத்தில் ராம சங்கீர்த்தன நிகழ்ச்சி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பகவான் நாம பிரச்சார மண்டல நிறுவன தலைவர் கடலூர் கோவி பாகவதர் வரவேற்றார். பூஜ்ய ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் அழைப்புகளின் பிரதியை வெளியிட்டு மதுரை அணுசக்தியின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலிக்கு வழங்கினார். பகவான் ராம பிரச்சார மண்டலி சார்பில் லட்சுமி சுந்தரம் ஹாலில் இந்நிகழ்வு மே 28ஆம் தேதி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் கைலாசநாதர் ஆலய கும்பாபிஷேகம் ஜூன் 5ஆம் நாள் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. காரைக்கால் கைலாசநாதர் ஆலயத்திற்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்காக யாகசாலை அமைக்கும் பணிகள், வண்ணம் பூசும் வேலைகள் நடைபெற்று வருகின்றன. ஆலய வளாகத்தில் புதிய வசந்த மண்டபமும் கைலாசநாதர் சன்னதிக்கு தென்புறம் புதிதாக நுழைவாயிலும் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடலூர் மாவட்டம் பெரிய புங்கநதியில் உள்ள அடைக்கலம் காத்த அய்யனார் கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் அருகே வீரானந்தபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெரிய புங்கநதியில் அடைக்கலம் காத்த அய்யனார் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், அனுஷ்டை விக்னேஸ்வர பூஜை, பூர்ணாகூதி தீபாராதனை ஆகியன நடைபெற்றன. யாகசாலைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை எடுத்துச் சென்று வேத மந்திரங்கள் முழங்க கும்பங்களுக்கு ஊற்றி அபிஷேகம் செய்தனர். கும்பாபிஷேக ஏற்பாடுகளை நாட்டார் பாஸ்கரன், கனகாயர், குணசேகரன், ஒன்றிய கவுன்சிலர் மணிமொழி, சத்யமூர்த்தி, சசிகுமார், சேதுராமன், கஜேந்திரம், கமலக்கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். கோவை வெள்ளக்கிணற்றில் சர்வதேச சிலம்ப சங்கம் சார்பில் 5வது சிலம்ப போட்டிகள் நடைபெற்றன. இதனை சர்வதேச சிலம்ப கமிட்டி தலைவர் முகமது சிராஜ் அன்சாரி, செயலாளர் தியாக ராகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர். குத்துவரிசை, நெடுங்காம்பு வீச்சு, நடுக்கம்பு வீச்சு, மான் கம்பு, வேல் கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள், தொடுமுறை, கம்பு சண்டை ஆகிய பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவையில் மாவட்ட கால்பந்து சங்க தேர்தல் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராஜ் கோவை மாவட்ட கால்பந்து சட்ட உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் கோவை மாவட்ட கால்பந்து சங்க தலைவராக மதன் சிங்கில் தேர்வு செய்யப்பட்டார். இதில் உதவி தேர்தல் அதிகாரிகளாக வழக்கறிஞர்கள் சஞ்சீவ்குமார், முத்துக்குமார் ஆகியோர் பணியாற்றினர். ஐபிஎல் தொடரின் லீக் சுற்று நாளையுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள 69வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோத உள்ளன. இரு அணிகளும் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை உறுதி செய்துவிட்டன. இருப்பினும் புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிப்பதற்கு இந்த ஆட்டத்தின் முடிவு தேவைப்படும் என்பதால்
ஆட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் வால்பாறையில் உள்ள ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்து பிர்லா நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வால்பாறையில் உள்ள 165 அடி கொள்ளளவு கொண்ட சோலையாறு அணையில் நீர்மட்டம் ஒரே நாளில் 13 அடி உயர்ந்துள்ளது. கோவையில் கனமழை பெய்ததால் கூடியமுத்தூர் பாலக்காடு சாலையில் மரம் சாய்ந்து விழுந்தது. அதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மரம் சாய்ந்த போது அவ்வழியே வந்த காரை சரியான நேரத்தில் பிரேக் போட்டு நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை இன்று தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவியுள்ளது. இன்று கோவை, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நாளை கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் அதிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் லைவ்.டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.